ஹாய், நான் அஜித். நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னாவூர்லேருந்து வரேன். எஸ்எஸ்பிஎல் எனக்கு வந்து இது செகண்ட் ரவுண்டு. எனக்கு ஒரு 400 கிலோமீட்டர் கிட்ட வரும். நான் வந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸு ட்ரெயின் மாதிரி எனக்கு கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய பேஷன். ஒரு செலெக்ஷன் விடாமல் எல்லா செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவங்களும் புதுசாக இப்போ இந்த எஸ்எஸ்பிஎல் கொண்டாந்துருக்காங்க. 6 பால் ஒரு டென்னிஸ் பால்லையும் ஒரு கரியர் இருக்குது. ஸோ லைஃப் மாறும். நல்லா ஆடணும் அப்படின்னா பெரிய லெவலில் போகிறதுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது. ஒரு டென்னிஸ் பாலில் வந்து பெரிய லெவலில் போக முடியுமா, அது ஒரு பெரிய இன்கம் வருமா, லைஃப் மாறுமாங்கிறது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வந்துட்டு இருக்கு, மாறிட்டு இருக்கு. இப்போ டென்னிஸ் பாலில் இவங்க 6 பால் வெயிட்லெஸ் பால்ல எஸ்எஸ்பிஎல் ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே அவங்க ஆட ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு செலக்ஷன் அட்டன் பண்ணி பாருங்க. கிடைக்குது கிடைக்கலங்கிறது நம்ம கையில் எவனுக்குமே கிடையாது. அதுக்கான எஃபர்ட் போட்டோமா, அதுக்கு ட்ரை பண்ணோமா, நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணோமா, அதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் தான் இருக்கு. பண்றவங்க புதுசாக பண்றதாலும் பண்ணுங்க. செகண்ட் தேர்வு நடந்துட்டு இருக்கு. ட்ரையல்ஸும் ஃபேரா நடக்குது. கையாமையான்னு வைக்காம 20 பேர் 10 பேரா பிரிச்சு தான் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எந்த பிளேயர் நல்லா ஆடுவாங்க, நல்லா ஆட மாட்டாங்கன்னா செப்பரேட்டாக பார்க்குறாங்க. செப்பரேட் ஒவ்வொரு நெட்டுக்கும் செப்பரேட்டான கோச்சஸ் பார்க்குறாங்க, செலக்ஷன் கமிட்டி இருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பி வாங்க, அவங்க எஃபோர்ட்டை போடுங்க. அவங்க வந்து ஸ்கூல் கிட்ஸும் வந்து அவங்க அங்கேருந்து மேலே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால ஒரு 12 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கலனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த வருஷம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால ஒரு 12 வயசுக்கு மேலே உள்ள பசங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. அவங்க அனுப்பிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கட்டும். மேபி அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது, மேலே போகிறாங்க அப்படின்னா அது சந்தோஷம், ஃபியூச்சரில் இவ்வளோ யூஸாக இருக்கும். இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸ், சீனியர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பேஷனுக்காக ஆருங்க. ஏன்னா காசு வருது வரலங்கிறது அடுத்தது. பேஷனுங்கிறது நம்ம நினைச்சது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைஃப்ல வந்து என்ன நடந்தாலும் நடக்கலாலும் ஒரு பேஷனுங்கிறது கூட இருந்துகிட்டே இருக்கும்.